ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சக்கரவள்ளி கிழங்கு தண்ணி இல்லாமல் எப்படி வேக வைக்கலாம், இன்னொரு மெத்தட் தண்ணியில் வேக வைக்கிறது, ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இதுதான் சக்கரவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கை நம்ம யூஸ்வலாக செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நான் செய்து காட்டுறேன். குக்கரில் தண்ணி விட்டு உப்பு போட்டு இதை நல்லா மூடிட்டு 2 அல்லது 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணால் போதும், வெந்துடும் நல்லா. அந்த கிழங்கு சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு 2 விசிலே போதும், கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா 3 விசில் விடணும். இப்போ இது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கு அப்புறம் இதை நம்ம தோல் உரிச்சு கட் பண்ணி சாப்பிட்றது தான். இது யூஸ்வலா நம்ம செய்யற மெத்தடு. நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாம எப்படி வேக வைக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இதுல நம்ம இந்த காலா நமக் அப்படின்னு சொல்லுவாங்க, பிங்க் கலர்ல இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இந்த உப்பு நார்மல் உப்பு விட அது மேலே தூவி சாப்பிடலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். அவ்வளவுதான், இந்த மெத்தட் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் தண்ணி இல்லாம வேக வைக்கிறது எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு நமக்கு மெட்டல்ல இருக்கிற ஒரு பழைய தோசைக்கல்லா இருந்தா ரொம்பவே பெஸ்ட். அலுமினியம் இரும்பா இருந்தா ரொம்ப நல்லது. நான்ஸ்டிக் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது மேல மூடி. இதுவும் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. சைட்ல கைப்பிடி இல்லாம நல்லா தோசைக்கல்ல பதிகிற மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. அடுப்பு ரொம்ப சிம்ல வச்சுட்டு அதுக்கு மேல இந்த தோசைக்கல்ல வச்சிருங்க. இந்த தோசைக்கல்லுக்கு மேல நம்ம அந்த கிழங்க வச்சுட்டு அதுக்கு மேல இந்த கடாயை போட்டு மூடிடலாம். இந்த கடாயில கைப்பிடி இல்லாம பாத்துக்கோங்க. மூடுறதுக்கு கடாய் தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அது திக்கா இருக்கும். மெல்லிசான மூடி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஓரங்கள்லாம் பிளெயினா இருக்கிற கடாயா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா அது தோசைக்கல்ல சீட் ஆகணும். இப்போ கிழங்க வச்சாச்சு. இப்போ இதை மூடிட்டேன். நீங்க சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே அது கேப் இருக்காது. டைட் பேக்கிங் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த மாதிரி அது மேல நல்லா பதிஞ்சா போதும். இப்போ இது அரை மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுறலாம். நல்லா அதுல வெந்துடும். அரை மணி நேரம் கழிச்சு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். அது கத்தியை விட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா உள்ள இறங்கிடுச்சு அப்படின்னா காய் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒருவேளை டைட்டா போகுது அப்படின்னா மேற்கொண்டு நம்ம ஒரு 5-10 நிமிஷம் வேக விடலாம். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இதை நம்ம உடனே சில் தண்ணியில போட்டு தோல் உரிச்சோம்னா தோல் உரிக்கவும் நல்லா ஈஸியா வந்துடும். இப்ப இது நல்லா தோல் உரிச்சாச்சு. அவ்வளவுதான். இதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி இது மேல உப்பு தடவி சாப்பிட்றதா. நார்மல் உப்பும் போட்டுக்கலாம், இல்ல முன்னாடி சொன்ன மாதிரி காலா நமக் அந்த பிளாக் சால்ட்டும் போட்டு சாப்பிடலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ்னாலே நம்ம பேக்கெட்ல விற்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாம இதையும் நம்ம ஸ்நாக்ஸா சாப்பிடலாம். இந்த 2 மெத்தடும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த செகண்ட் மெத்தட் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதுல எந்த சத்துக்களும் போகாம ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த செகண்ட் மெத்தடு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இது பிடிக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.